வண்டி ஒரு மைலேஜ் டெஸ்ட் பண்ண எடுத்துட்டேன் காய்ஸ். என்னடா இது ஆஃப் ஆகுதியா? நேராக போயிட்டியா தாமில் 1 லிட்டர் பெட்ரோல் ஷார்ப்பாக வாங்கிக்கினேன். நேராக ஆற்காடு ரூட்டில் போகலாம். ஓகேவா? என்ன ஆற்காடு ரூட்டுக்கு போகலாம். அங்கே போய் எங்கே வண்டி நிற்குதோ அங்கே 1 லிட்டர் பெட்ரோல் கேனில் எடுத்து ஊற்றிட்டு அப்படியே வண்டி ஸ்டார்ட் பண்ணி போகிற தூரத்துலேயே நின்றுடும். இப்படி போயிட்டு ரிட்டன் வரத்துக்குள்ளவே. ஓகேவா? அப்படியே தெரிஞ்சிடும் 1 லிட்டருக்கு எவ்வளோ தருது இல்லைன்ட்டு. எம்டி மைலேஜை செக் பண்ண போகிறோம் இன்றைக்கி. 60-70 போயின்னா கரெக்டாக தெரியல ப்ரா. ஒரு 100க்குள்ளே நீ 60-70 ஓட்ட மாட்டேன். 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணலாம் வண்டியா. ஓகேவா? அதிலே தெரிஞ்சிடும் 100க்குள்ளே மெயின்டைன் பண்ணாலே. என்ன இவரா கவுந்து வச்சு பார்த்துங்கிறாரு. 5000 கிலோமீட்டர் ஓட போதே வண்டியாவா? பையன் வண்டி எடுத்து 5000 கிலோமீட்டர் ஓட்ட போகிறான். வண்டி தாமலகுளம் போகுமான்னு டவுட்டாக தாங்குதியா? தாமலகுளம் போகுமான்னு டவுட்டாக தாங்குதியா? டவுட்டா தள்ளி தான் போனோம். போ 40-50 தான் போகிறேன். சரி காய்ஸ், நல்ல ஹைவேல போய் பெட்ரோல் பங்காண்ட போய் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். வரைக்கும் வச்சு ஒரு 40 தான் போட்டேன். இதான் போட்டேன். அது எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரியல. காஞ்சிரு போய் அந்த பொறுமையாக வந்தேன். மைலேஜ் வந்து எம்டி 50-60 தரும் சாமியா. அதுதான் 55 தத்து விஜி வண்டி. இது யூடியூப்ல 61 செக் பண்ணானுங்க. வரும் 61 62 அதிகபட்சம். அதில் அது போகலாம். ஆனால் 60-70 மெயின்டைன் பண்ணி நீ 60-70 ஓட்ட மாட்டேன் வண்டியை. மினிமம் 100 ஓட்டுவேன். அதனால் நீ அந்த 100க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணிக்கோ. 100, 50, 70, 50 இந்த மாதிரி ஓட்டினா தெரிஞ்சிடும் மைலேஜ். ஏன்னா ஆவரேஜாக மேலே கீழே போய் ஒருத்தல ஸ்பீடு. அதனால் உனக்கு தெரிஞ்சிடும். நீ 50னா 50லேயே ஓட்டு நீ வண்டியா. 50 ஓட்டே மாட்டேன். 50 வந்து சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா 80 போவோம் வண்டி டக்குன்னு. ஆன் டைமில் உனக்கு ஒன் டவுட் வரும். ஐயோ க்ளவுஸ்லாம் எத்தனை வரலடா அடிச்சா? க்ளவுஸ்லாம் எத்தனை வரல? காய்ஸ், ஒரு வழியாக பெட்ரோல் பங்க் கிட்ட வந்துட்டோம். கேனில் தான் வாங்க போகிறோம். ஒரு 100 ரூபாய்க்கு ஷார்ப்பாக 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கின்னு போக வேண்டியது தான். இன்னும் பார்த்தீங்கன்னா வண்டி நிற்கலை. வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்ரோல் இருக்குது. அது எங்கே போய் நிற்குன்னு தெரில. அது நின்னா தான் நம்ம வீடியோ எடுத்து கூட. ஒரு லிட்டர் பெட்ரோல் வாங்குகிறோம் ப்ரோ. வண்டி ஆஃப் ஆகுன்ட்டு ஓட்டிங்கிறான். ஆஃப் ஆகலை ஒன்றும் வண்டி. பையன் நேற்று என்ன பண்ணுறான், ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிறான். நேற்று எங்கேயும் ஆஃப் ஆகலன்றான் வண்டியை. இதான் காய்ஸ் தாமல் ஏரி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? அவ்வளோதான் நின்றுடுச்சு டோட்டலாக. வண்டி போல தெரிஞ்சுங்களா? வண்டியில் பெட்ரோல் இல்லாமல் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சாலிடாக வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் வருதுல்ல? சாலிடாக வருது. 2 கிலோமீட்டர் வருது. அது நகலை நிறுத்திப்போம். மறுபடி ஓட்ட பாரு. அவ்வளோதான். வண்டியில் பெட்ரோல் நினைச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்க, பெட்ரோலை ஊற்றிட்டு இப்போ அப்படியே நம்ம மைலேஜை செக் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பெட்ரோல் எத்தனை தரியா? இறங்கிக்கோ. காய்ஸ், வண்டியில் சுத்தமாக பெட்ரோல் இல்லை. 1 லிட்டர் போட்டு எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு வீடியோ எடுத்து பார்க்க போகிறோம். மைலேஜ் செக் பண்ண போகிறோம் நம்ம இப்போ. ஷார்ட்டாக
கரெக்டாக நம்ம பார்த்தீங்கன்னா 1 லிட்ரு தான் வேணும் கேனில். எவ்வளோன்னு பார்த்துன்னு வச்சுங்க, 102 ரூபா 1 லிட்ரு. அவ்வளோதான், 1 லிட்ரு போட்டாச்சு. இல்லை இரு, இதில் ரீசெட் பண்ணோம். ட்ரிப் 1 பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ண தேவையில்ல, ஏன்னா வண்டி இதோட தான். ட்ரிப் 2 மட்டும் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போது ரீசெட் பண்ணியாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே சாமியா லைட்டாக வந்து ரிமூவ் பண்ணி போய் நல்லா இருந்திருக்கா. போகலாமா? போகலாம் ப்ரோ. ரைஸ் பெட்ரோல் ஊற்றியாச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 லிட்டருக்கு எவ்வளோ தான் போகுதுன்னு செக் பண்ண வேண்டியது தான். 43 66 90 106 வேந்துருவோம். போதே 6வது கீர் போட்டுட்டுனா வண்டி அப்படியே லோ ஆகிடுது கொஞ்சம் போல பிக்கப்பு. அதனால் மோட்டு மலையாக இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் லைட்டாக வண்டி வாக்குள் ஆகுது. காய்ஸ் வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி 12 கிலோமீட்டர் ஓட்டிக்கிறோம். ஒரு 70-90 தான் மெயின்டைன் பண்ணிக்குது வண்டியை, அதுக்கு மேலே போல ஸ்பீடு. இதுங்க ஆட்டின்னு ஓட்டிங்குதுங்க 2 சைக்கிளை. டோல்கேட்டு கிட்ட வந்துட்டோம் காய்ஸ், டோல்கேட்டு கிட்ட வந்துட்டான். எத்தனை கிலோமீட்டர்? 13 தான் ஓடிக்குது. போய் நம்ம தாண்டி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி 20 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஆற்காடு கிட்ட தான் இருக்கும் காய்ஸ். நம்ம பார்த்தாலே தெரியும் வண்டி இன்னும் போயின்னு தான் இருக்குது. ஆற்காடு பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா சரியான தண்ணி போகுது, பார்த்தா தெரியும் நீட்டில் உங்களுக்கு. இங்கேருந்து வருது நீட், நம்ம பிரிட்ஜு மாதிரி தான் இருக்கும் ஆற்காட்டில். வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பெட்ரோலை ஊற்றி 1 லிட்ரு 23 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 24 ஓட போகுது, இன்னும் போங்கின்னு தான் இருக்குது காய்ஸ். வண்டி எடுத்து கரெக்டாக இப்போ 30 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். வண்டி இன்னும் ஓடின்னு தான் இருக்குது காய்ஸ். 38 கிலோமீட்டர் வந்துட்டோம் காய்ஸ். வண்டியில் லைட்டாக அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது வண்டி, ஆனால் போகுது. பார்ப்போம். எம்டி 1 லிட்ரு போட்டிங்கன்னா 40 கிலோமீட்டர் போகுதுங்க காய்ஸ். அதோட வண்டி நிற்குது, இதுக்கப்புறம் போகல காய்ஸ். வண்டி டோட்டலாக பெட்ரோல் நின்று போச்சு, தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸ்டார்ட் ஆகலை, வண்டி ஆஃப் ஆகுது ஆன் ஆகுது. நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா 110 100 90 இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணோம். அதுக்கே நம்மளுக்கு பார்த்தா 42 கொடுத்துருக்கு மைலேஜ். ஓகேங்களா? எம்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 45 தருது காய்ஸ் மைலேஜ். ஆனால் நம்ம வண்டி பார்த்தா 42 தான் காய்ஸ். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 43 தருது. ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணி தான் போட்டோம் நம்ம வண்டியை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆற்காடு தாண்டி வந்துடும் போச்சு, வண்டி நின்று போச்சு. அங்கே நேராக பேர் வந்துட்டோம் வண்டியை. எம்டி பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடல்னால 1 லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 43 தான் தருது. பார்த்துக்கோங்க வண்டியை.